துப்புரவு பணியாளர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கொடுமுடி, வெங்கம்பூர், கனசமுத்திரம், வெள்ளோடாம்பரப்பு, சிவகிரி, கொல்லங்கோயில், வெங்கம்பூர் ஆகிய பேரூராட்சிகளின் துப்புரவு பணியாளர்களின் மேம்பாட்டிற்காக பேரூராட்சிகள் இயக்குநர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர் மேம்பாட்டு திட்டம் தற்பொழுது துவங்கப்பட உள்ளது. மேற்படி திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக கொடுமுடி பேரூராட்சி தலைவர், சிவகிரி பேரூராட்சி தலைவர், கொடுமுடி வருவாய் வட்டாட்சியர், மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து பேரூராட்சி செயலாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். போன்ற முகாமில் பங்கேற்க வந்துள்ள அனைத்து அரசு துறை அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தற்போது நிகழ்ச்சியை கொடுமுடி, சிவகிரி பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் வட்டாட்சியர் துவக்கி வைப்பார்கள். இந்த முகாமிற்கு வருகை கொண்டுள்ள நமது அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் மற்றும் பயனாளிகள், செய்தித்துறை அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்கள் அனைவரையும் காலை முதற்கண் வருக வருக என வரவேற்கிறேன். நமது ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த மாதிரி முகாம் நடைபெற்று வருகிறது. அவர்களது குறைகளை நம்ம என்ன என்று கேட்டுக்கொண்டு முழு வழியில் உடனடியாக தீர்வு காண்பது இந்த சிறப்பு முகாம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் அனைத்து அலுவலர்களும் தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்து நிவாரணம் தேடிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் நமது கொடுமுடி தாசில்தார் மேடம் அவர்களுக்கும், மொடக்குறிச்சி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் 9 செயல் அலுவலர் அவர்களுக்கும், மன்ற உறுப்பினர்களுக்கும், அரசு துறையை சார்ந்து வந்திருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும், இங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் வருகை புரிந்திருக்கும் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தூய்மை பணியாளர்களுடைய நாள். ஏனென்றால் உங்களுக்கான சிறப்பு முகாம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அதை நீங்கள் மனு மூலமாக நீங்கள் கொடுத்து உடனடியாக நீங்கள் தீர்வு காண முடியும். எனவே நீங்கள் அதனை என்ன உங்களுக்கு தேவை இருந்தாலும், ஆதார் கார்டு ஏதாவது நீங்க அப்ளை பண்ணணும்னாலும் அதையும் கொடுங்க, ரேஷன் கார்டு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் அதுவும் கொடுங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு லோன் சம்பந்தமா ஏதாவது இருந்தாலும் அதுவும் கொடுங்க. கல்வித்துறையை சார்ந்த உங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஏதாவது லோன் சம்பந்தமா தேவையா இருந்தாலும் அதுவும் கொடுங்க. மற்றும் மருத்துவத்துறையை சார்ந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தாலும் அதையும் எல்லாமே கொடுங்க. நீங்க பிஓஓஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அதே பட்டா சம்பந்தமா நீங்க ஏற்கனவே கூடி இருப்பீங்க ரொம்ப வருஷமா, ஆனா அதுக்கு பட்டா இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் பட்டா சம்பந்தமான இதையும் கொடுங்க. எல்லா துறைகளிலிருந்தும் அரசு அதிகாரிகள் உங்களுக்காகவே இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம யூஸ்வலா எப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்சாயத்துலையும் காலையில் எழுந்திரிச்சா 5:30 மணிக்கு நீங்க வந்ததுல இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும்
பேரூராட்சியும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா அவங்கனால தான் எனக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கோம்னா அதுதான் முக்கிய காரணம். அதனால அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளும் வந்து கண்டிப்பா அவங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து தரணும் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து யாருமே வந்து கூச்சப்பட வேண்டாம். யாராவது அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா திட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு தேவையானதை விண்ணப்பம் மூலமா நீங்க வந்து கோரிக்கைகளை கொடுங்க. உங்களுக்கு அப்படி எழுத படிக்க தெரியல அப்படின்னா பின்னாடி ஃப்ரெண்ட் டெஸ்க்ல பிசிசி ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க ஒரு சிலவங்க. அதே மாதிரியே நம்ம கிளர்க்ஸ் பிசிசி இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் நீங்க கதவை தட்டினா மட்டும்தான் கதவை திறக்கும். நீங்க எதுவுமே பேசாம இன்னைக்கு வந்தோம் நம்ம போகணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும்னு சொல்லி நான் உங்களை எல்லாத்தையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 9 பேரூராட்சியில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களையும் இன்னொரு முறம் இருமுறம் கூட்டி வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்வுக்காக வந்திருக்கும் எங்கள் வருவாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் பேரூராட்சி தலைவர்கள், செயல் அலுவலர்கள், மன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் வருக என வரவேற்கிறேன். வேறு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் நினைக்கும் போது இந்த கொரோனா காலங்களில் கூட அவங்க தன்னை பற்றி கவலைப்படாம இந்த மக்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் சேவை செய்கிற மிகச்சிறந்த நல்ல உள்ளங்கள். அதனாலவே அவங்களுக்கு எது வேணாலும் நம்ம செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மனிதர்கள். அவங்க இல்லைன்னா எங்கேயுமே சூழ்நிலை அந்த ஒவ்வொரு வாரியும் சரி, எவ்வளவு அசுத்தமான புரிதலாக இருந்தாலும் சரி, அவங்க தன்னை பற்றி நினைக்காம ஊர் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி அதை தூய்மைப்படுத்துற அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பு அமைச்சிருக்குது. நீங்க தூய்மை பணியாளர் நம்ம சிறப்பு பேரூராட்சி தலைவர் சொன்ன மாதிரி எதுவுமே கூச்சப்படாம நீங்கள் ஒவ்வொரு துறை, கல்வித்துறை வந்திருக்குது, மாற்றுத்திறனாளி துறை வந்திருக்குது, ஐடி துறை வந்திருக்குது, வங்கி கடன் வந்திருக்குது. அப்படி ஒவ்வொன்றும் உங்களுக்காகத்தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அரசு ஏற்பாடு பண்ணியிருக்குது. அதனால இந்த அரசு ஏற்பாடு பண்ணின இந்த தினத்தில் நீங்கள் தக்கப்படி பயன்படுத்தி கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டு மீண்டும் நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று எங்களுக்காகவே பாடுபடும் உங்கள் நல்லுணர்வுகளுக்கு இந்த குடும்பமும் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வாழ்த்து வேண்டும். 9 பஞ்சாயத்தில் இருக்கிற பயந்து தேவையானவங்க வந்து 2 பேரா உள்ள வாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 2 பேரா உள்ள வாங்க. இந்த கடன் வாங்குற எல்லாமே காவல்துறை வாங்க. சமூக நலத்துறையில அவங்க உள்ள வரலாம். மருத்துவ முகாம் நடக்குது. இந்த ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம வந்து செக் பண்ணிக்கங்க. பிரஷர், பிபி எல்லாம் கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்காக 3 மாசம் 4 மாசத்துக்கு மாற்றுத்திறனாளி துறை வண்டி வேண்டவங்க, நடக்க முடியாம வீல் சேர் வேண்டவங்க, 3 சக்கர வண்டி வேண்டவங்க வாங்க. மாற்றுத்திறனாளி ஃப்ரீயா இருக்காங்க. அப்படி யாராவது இருந்தா வாங்க. மாற்றுத்திறனாளி துறைக்கு பட்டிச்சு கொடுக்குறாங்க. விஜயகுமார்.